ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஜவ்வரிசி வடை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு வடை ரெசிபி. இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு ஜவ்வரிசி வடை செய்கிறாங்க இப்போலாம். இதை எப்படி நம்ம வீட்டிலே நல்லா டேஸ்டியாக க்ரீன் சட்னியோட செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜவ்வரிசி வடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே செய்கிற வடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி வடையை ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது. இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஆட் பண்ணி 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஊறினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கிறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் ஊற வச்ச பின்னாடி 2 தடவை அலச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை வச்சு நல்லா வடிகட்டிட்டு அலசி எடுத்துக்கலாம். இப்போ நான் வடிகட்டி வச்சு ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டேன். அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டேன். ஏன்னா வெள்ளை வெள்ளையாக மாவு மாதிரி இருக்கும். அது நம்ம தண்ணி ஊற்றி அலசிட்டோம்னா போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி ஊற வச்சு வடை சுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வடை வராது, ரொம்ப பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். ஸோ வடைக்கு எப்போவுமே மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு தோல்லாம் உரிச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொரகொரப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வந்திருக்கேன். இது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வடை செய்யும் போது பைண்டிங்காக நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம். நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கலாம், இல்லைனா மாவு ஏதாவது ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு துண்டாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே நல்லா பிசைஞ்ச பின்னாடி நல்லா ரெடி பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சோள மாவு. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு ஆட் பண்ண மாட்டாங்க. நான் பைண்டிங்காகவும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காகவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளுக்கு தட்டுற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மாவு எப்படி ரெடி ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிசு பிசுன்னு ரொம்ப ஒட்டும். ஸோ நல்லா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா லட்டு உருண்டைகள் மாதிரி உருட்டிக்கோங்க. நீங்கள் இதை உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டிட்டு எண்ணெயில் போட்டாலும் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாலும் ஓகே. ஆனால் நீங்கள் தட்டி வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே எண்ணெயில் போட்டு எடுத்துடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈரப்பதம் அதிகமாக இல்லாமல் இருக்கும். இது ரொம்ப நேரம் அப்படியே விட்டிங்கன்னா சொதன்னு ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும் போது அது பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உருட்டி வச்சுட்டு டேரெக்டாக நம்ம பொரிக்கும் போது தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா உள்ளுக்கு எல்லாமே நல்லா வெந்து வரணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறிட்டா வெடிக்காது. ஆனால் நீங்கள் ஜவ்வரிசி ஊறாமல் நல்லா நீங்கள் மாவு பிசைஞ்சு போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஜவ்வரிசியை நல்லா மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா வெடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
ரொம்ப எண்ணெயிலே வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப வந்து கிறிஸ்பி ஆயிரும். உள்ளுக்கு வந்து ஹோல்ஸ் கூட ஃபார்ம் ஆகி ரொம்ப வந்து ஹேலோ ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கை அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அதில் வந்து பாதி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை கூட ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான க்ரீன் சட்னி. இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியோட இந்த ஜவ்வரிசி வடை சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜவ்வரிசி வடையும் இந்த க்ரீன் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.